தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தேவையான பொருட்கள வந்து உங்க அம்மா வாங்கி குடுப்பாங்க, உங்க அப்பா வாங்கி குடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம்னா, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள வாங்கி குடுப்பாங்க. நீங்க ஏன் வந்து வெளியில வந்து சேல்ஸ்மேன்ட்ட இந்த மாரி வந்து ஏமாந்து போறீங்கன்றது தெரியல. குறிப்பா தமிழ் சேல்ஸ்மேனு வீடுகள் சைடு வந்தா கூட அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. ஏன்னா, உங்களைப் போல் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு சொல்லி மனசாட்சியோட வாங்கலன்னா கூட போயிருவான். வடநாட்டுக்காரனுங்க நல்லவன், கெட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் நான் போல. ஆனா, அவன் நல்லவனாவே இருந்தாலும், அவன்ட்ட வாங்கணும்னு நமக்கு அவசியமே இல்லையே! ஸோ வடநாட்டுக்காரவன் எதற்கும் துணிந்தவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவு, இரக்கம், மனசாட்சி இல்லாதவன். அதாவது ஊர் விட்டு ஊர் வந்திருக்கான். அவனுக்கு இருப்பிடமே வந்து தற்காலிகமானது. அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல இன்னும் வெகுளியா ஒரு இலவசன்ற பேர்ல நம்ம கவர்மெண்ட் குடுக்குறது தான் நம்ம வந்து குடும்பத் தலைவரோட, உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாங்குறீங்க. அதில ஒரு கூட்டம் இருக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா, தனியா ஒரு வீட்ல ஒரு குடும்ப ஆண்மகன்கள், ஒரு ஆம்பளை ஆள் இல்லாத வீட்ல, ஒரு பையன் வந்து சேல்ஸ்மேன் இலவசம்னு சொல்லும்போது, நீங்க அந்த கவர்ச்சிக்காக நீங்க வந்து மயங்கலாம் நீங்க மாட்டீங்க. ஆனா என்னன்னா, கொஞ்சம் விலைவாசி கம்மியா இருக்குன்னு சொல்லி இறங்கி பேசுறதுனால தான், இந்த வந்து செயின் ஸ்நாச்சிங் ஆவுறது, அதேமாரி தவறான பாலியல் புகார் இந்த மாரிலாம் ஆவறது. இத வந்து எல்லா இடத்துலயும் நம்ம நியூஸ்ல போட்டாலும், அந்த டைம்ல எல்லாமே தடுமாறுறது தான். ஒரு மனுஷன் சரி, ஒரு பொண்ணும் சரி, தடுமாறுது. அது வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப மோசமானது. இன்னைக்கு இருக்கிற வேலை இல்லாத பட்சத்தில, எந்த மாரி விதத்தில எப்படி எப்படி மைண்ட டைவர்ட் பண்ணி ஏமாத்தணும் அப்படிங்கிறதுல வடநாட்டுக்காரன் ரொம்ப தெளிவா இருப்பான். அதனால அவன் வந்து திருப்பியும் நான் சொல்றேன், ஈவு இரக்கம் இல்லாதவன். அதனால அவன் எது வேணாலும் துணிஞ்சு செய்வான். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. வடநாட்டுக்காரங்கள்ட்ட நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு தேவையான பொருட்கள் மளிகை கடையிலேருந்து, அன்றாட தேவைகள், ரேஷன் கடையிலேருந்து எல்லாமே வந்து குடும்பத்திலே வாங்கி குடுத்துறாங்க. நம்ம அப்பா மொதற்கொண்டு கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இளைஞர்களே, பெண்களே!